வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம செட்டிநாடு சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் 2 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். முழு கரம் மசாலாவோடு சேர்த்து 5 முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஏலக்காவையும் சேர்த்து அந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். ஒரு 8 காஞ்ச மிளகாய், 2 ஸ்பூன் தனியாவும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக லைட்டாக தீயில் வச்சு வறுத்து எடுத்துடலாம். நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு ஃபைன் பவுடரை அரைச்சி வச்சிடலாம். இப்போ மண்சட்டி கடையில் 4 கரண்டி எண்ணெய், முழு கரம் மசாலா, 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 5 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக இந்த மாதிரி வதக்கி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் 1 கப் தக்காளி சேர்த்துக்கலாம். 1 கப் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு கையளவுக்கு கல்லுப்பு, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ மஞ்சத்தூள் போட்டு வேக வச்ச சிக்கனை அதில் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக, கொருன்னு இல்லாமல் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். மிக்சிங் வாட்டரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா திக்காக கொதித்து எண்ணெய் திரண்டு வரும்போது கொத்தமல்லியை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட செட்டிநாடு சிக்கன் ரெடி.